அன்னை மேரியின் செப்பீடு வித்தைக்காரன். இதன் ஆசிரியர் அனட்டோல் பிரான்ஸ். லூயி அரசனின் காலத்தில் காம்பியன் என்ற ஊரில் ஒரு ஏழை செப்பீடு வித்தைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் பார்னபஸ். திறமையும் துணிச்சலும் நிரம்பிய பல வித்தைகளை செய்து காட்டியபடி ஊர் ஊராக சுற்றி திரிந்தான். சந்தை நாட்களில் ஊரின் பொது இடத்தில் பழைய நைந்து போன கம்பளம் ஒன்றை விரிப்பான். வயதான ஒரு வித்தைக்காரனிடம் தான் கற்ற சில வேடிக்கையான வார்த்தைகளை மாற்றம் எதுவும் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளையும் வேலையில்லாத சோம்பேறிகளையும் ஈர்த்து கூட்டம் சேர்ப்பான். பிறகு தன் அங்கங்களை விசித்திர நிலையில் இருத்தி ஒரு காரிய தட்டை தன்னுடைய மூக்கின் நுனியில் நிறுத்தி காட்டுவான். ஆரம்பத்தில் கூட்டம் அவனுடைய செய்கையில் ஆர்வம் காட்டாது. ஆனால் தலையும் கைகளும் நிலத்தின் மீது இருக்க சூரிய ஒளியில் பிரகாசித்த 6 செம்பு பந்துகளை பாதங்களால் காற்றில் எரிந்து மீண்டும் அவற்றை பிடித்த போதும் கழுத்து குதிகால்களை தொடும் அளவுக்கு பின்புறம் வளைத்து ஒரு முழுமையான சக்கரம் போல தன்னை ஆக்கிக் கொண்டு 12 கத்திகளை வீசி 2 கைகளாலும் மாறி மாறி பிடித்த போதும் கூட்டம் பிரமிப்பால் முணுமுணுத்தது. அவனுடைய கம்பளத்தின் மீது சிறிய நாணயங்கள் மழையாக பொழிந்தன. இருந்தும் தங்களுடைய விசேஷ திறமைகளை கொண்டு ஜீவிக்கும் பலரை போலவே பார்னபஸுக்கும் வாழ்க்கை நடத்துவது கடினமாகவே இருந்தது. நெற்றி வேர்வை நிலத்தில் விழ தன்னுடைய உணவை சம்பாதித்த அவன் நம்முடைய தந்தை ஆதாம் செய்த தவறால் நமக்கு பாத்தியப்பட்டுவிட்ட துயரங்களை அவனுடைய பங்குக்கு அதிகமாகவே அனுபவித்தான். இதுவன்றி உழைக்க விரும்பிய அளவுக்கு அவனால் உழைக்க முடியவில்லை. அவனுடைய அற்புத திறமைகளை வெளிப்படுத்த அவனுக்கு மரங்களுக்கு தேவைப்படுவன போல சூரியனின் கதகதப்பும் பகல் நேரத்தின் வெப்பமும் தேவைப்பட்டன. குளிர்காலத்தில் இலைகளை முற்றிலும் இழந்த மரத்தை போல பாதி உயிர் போய் அவன் இருந்தான். உறைந்து போன நிலம் அவனுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. மேரிதா பரான்சல் குறிப்பிடப்படும் சில்வண்டை போல் மோசமான பருவ காலத்தில் அவன் பசியாலும் குளிராலும் துன்பப்பட்டான். ஆனால் அவனுடைய கள்ளமில்லாத எளிய மனம் காரணமாக துயரத்தை மௌனமாக அனுபவித்தான். செல்வத்தின் தோற்றுவாய் பற்றியோ மனித நிலைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் பற்றியோ அவன் எப்பொழுதும் சிந்தித்ததில்லை. இந்த உலகம் தீங்கு நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த உலகம் நல்லதாகத்தான் இருக்க முடியும் என்பதில் அவனுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கைதான் அவனுக்கு பற்றுக்கோடாக இருந்தது. சாத்தானுக்கு தங்களுடைய ஆன்மாக்களை விற்கும் தந்திரசாலிகள் போல அவன் இல்லை. பெருமை பேசிக் கொள்வதற்காக கடவுளுடைய பெயரை வீணாக அவன் எப்பொழுதும் உச்சரித்ததில்லை. ஒரு நேர்மையான மனிதனாக அவன் வாழ்ந்தான். அவனுக்கு மனைவி இல்லை என்றாலும் பிறன்மனை மீது அவன் வேட்கை கொண்டதில்லை. புனித நூல்களில் கூறப்பட்டுள்ள சாம்சனின் கதை மூலம் வலிமையான ஆண்களின் எதிரியாக பெண் இருப்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். உடல் இச்சைகளின் திசையில் அவனுக்கு மனம் திரும்பவில்லை. பெண் சுகத்தை துறந்ததை காட்டிலும் குடியை கைவிடுவதுதான் அவனுக்கு அதிக சிரமத்தை தந்தது. ஏனென்றால் அவன் ஒரு குடிகாரன் இல்லை என்றாலும் வானிலை மித வெப்பத்துடன் இருந்தால் அனுபவித்து குடிப்பான். கடவுளுக்கு பயன்படும் ஒரு நல்ல மனிதன் அவன். புனித மேரியை ஈடுபாட்டுடன் வணங்குபவன். இவன் தேவாலயத்துக்குள் போகும்போதெல்லாம் புனித மேரியின் உருவ சிலைக்கு முன்னால் முழங்காலிட்டு பின்வரும் வழிபாட்டு வாசகத்தை சொல்ல தவறியதே இல்லை. மரியன்னையே, கடவுளின் விருப்பப்படி என்னுடைய மரணம் நிகழும் வரை என்னை காத்தருள். என் மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்கத்தின் சுகங்களை என்னை பெறவை. மழை பெய்து முடிந்த ஒரு நாள் மாலையில் வித்தைக்கு பயன்படுத்தும் பந்துகளை கக்கத்தில் வைத்துக்கொண்டு கத்திகளை பழைய கம்பளத்தில் சுற்றியபடி பிடித்துக்கொண்டு பட்டினியான வயிற்றுடன் தூங்குவதற்கு
ஏதாவது ஒரு தானிய களஞ்சியத்தை தேடி சோகத்துடன் போய்க் கொண்டிருந்த போது வழியில் ஒரு துறவியை அவன் பார்த்தான். மரியாதையுடன் அவரை வணங்கினான். அவன் போகும் திசையிலேயே அவரும் போனதால் அவர்களிடையே ஒரு உரையாடல் தொடங்கியது. நண்பனே, முழுக்க பச்சை நிறத்திலேயே உடை உடுத்துகிறாயே, ஒருவேளை புனித நாடகம் ஏதாவதில் கோமாளி வேஷம் போடப் போகிறாயா என்று துறவி கேட்டார். பார்னபஸ். இல்லை ஃபாதர், என்னுடைய பெயர் பார்னபஸ். நான் ஒரு செப்பீடு வித்தைக்காரன். என்னால் தினந்தோறும் சாப்பிட முடிந்தால் என்னுடைய தொழில்தான் உலகத்திலேயே மிக சிறந்தது. நண்பனே, கவனத்துடன் பேசு. துறவற வாழ்க்கையை விட மேலான பணி எதுவும் இல்லை. கடவுள், மேரி மற்றும் புனிதர்களின் மகிமையை சமயகுரு போற்றுகிறார். கடவுள் மீதான ஒரு முடிவுறாத தேவகானமே துறவியின் வாழ்க்கை. ஃபாதர், ஒரு அறிவெளியைப் போல நான் பேசிவிட்டதை ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய நிலையை உங்களுடையதுடன் ஒப்பிட முடியாது. மூக்கின் மீது ஒரு குச்சியை நிறுத்தி அதன் முனையில் ஒரு நாணயத்தை வைத்துக்கொண்டு நடனமாடுவதில் ஏதோ ஒரு திறமை இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய தகுதியோடு ஒப்பிடுவது விவேகமான செயலில்லை. ஃபாதர், உங்களைப் போல ஒவ்வொரு நாளும் கடவுளின் மகிமையை துதித்து பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சோசினிலிருந்து பொவேஸ் வரை உள்ள 600க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் கிராமங்களிலும் என்னை மக்கள் தெரிந்து வைப்பதற்கு காரணமான கலையை துறவற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக விருப்பத்துடன் விட்டுவிட நான் தயாராக இருக்கிறேன் என்று பார்னபஸ் பதில் சொன்னான். செப்பீடு வித்தைக்காரனின் கள்ளமில்லாத எளிமை துறவியின் மனதை தொட்டது. பூமியிலே அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அன்புணர்வு கொண்டவர்களை பார்த்து கடவுள் சொன்னாரே, அவர்களில் ஒருவன் பார்னபஸ் என்பதை நுண்ணறிவு கொண்ட அவர் கண்டு கொண்டார். எனவே அவர், பார்னபஸ், என்னோடு வா. நான் தலைவராயிருக்கிற திருமடத்தில் உன்னை சேர்த்துக்கொள்ள ஏற்பாடு செய்கிறேன். அன்னை மேரியை எகிப்திய பாலைவனத்தில் வழிநடத்திய தேவனே உன்னை விமோசனத்துக்கு இட்டு செல்ல உன் வழியிலும் உன்னை வர செய்துள்ளார். இப்படித்தான் பார்னபஸ் துறவியானார். அந்த திருமடத்தில் புனித மேரியை வழிபடுவதில் துறவிகள் ஒவ்வொருவரும் கடவுள் தங்களுக்கு வழங்கியிருந்த ஆக சிறந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தினார்கள். மடத்தின் தலைவர் தன்னுடைய பங்குக்கு சமய புலமையின் விதிகள் சார்ந்து அன்னை மேரியின் நற்பண்புகளை துலக்கமடைய செய்யும் புத்தகங்களை எழுதினார். அருட்சகோதரர் மாரிஸ் தன்னுடைய அழகான கையெழுத்தில் எழுதுவதற்கான தோல் மீது அவற்றை பிரதியெடுத்தார். 4 சிங்கங்கள் காலடியில் இருக்க சாலமனின் சிம்மாசனத்தின் மீது அன்னை மேரி உட்கார்ந்திருக்கும் நுட்பமான படங்கள் மூலம் அந்த பிரதியின் பக்கங்களை அருட்சகோதரர் அலெக்சாண்டர் அழகுபடுத்தினார். ஒளி வட்டத்தால் சூழப்பட்ட அன்னை மேரியின் தலையை சுற்றி புனித ஆவியின் அருட்கொடைகளான பயபக்தி, இறைப்பற்று, அறிவு, சக்தி, நுண்ணுயிர்வாற்றல், புத்திசாலித்தனம், விவேகம் என்ற 7 இறை தூதர்கள் பறந்தார்கள். அன்னையுடன் தன்னடக்கம், மதிநுட்பம், ஒழுக்கம், மரியாதை, கன்னிமை, கீழ்ப்படிவு என்ற தங்க நிறம் கேசம் கொண்ட 6 கன்னிகள் இருந்தார்கள். ஒளிரும் வெண்மையில் பிறந்த மேனியில் 2 சிறு உருவங்கள் புனித அன்னையின் காலடியில் பணிவுடன் நின்ற தங்களுடைய பாப விபோசனத்துக்காக அவர்களுடைய சர்வ வல்லமை பொருந்திய அருளை வேண்டினார்கள். ஒருவர் ஒரே நேரத்தில் பாவத்தையும் அதன் கழுவாயையும் மதிப்பிழந்த பெண்ணையும் கண்ணியம் உயர்ந்த கன்னி மேரியையும் பார்க்க ஏதுவாக அன்னை மேரியின் முன்னிலையில் இருந்த ஏவாளை அருட்சகோதரர் அலெக்சாண்டர் வேறொரு பக்கத்தில் சித்தரித்திருந்தார்.
இந்த புத்தகத்தில் இருந்த மற்ற மதிப்புமிக்க படங்கள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று, காட்டு புஷ்பங்கள், சந்திரன், சூரியன், சாலமன், பாடலேட்டில் அதிகம் குறிப்பிடப்படும் ஏதேன் தோட்டம், வானத்தில் வாசல் மற்றும் தேவனுடைய நகரம் ஆகியன. இவையெல்லாம் கன்னிமேரியின் வடிவங்கள். அருட்சகோதரர் மாட்போர்ட் கன்னிமேரியின் நேசத்துக்குரிய பிள்ளைகளில் ஒருவர். கல்லில் உருவங்கள் செதுக்குவதில் அவர் இடைவிடாது ஈடுபட்டிருந்தார். அதனால் அவருடைய தாடி, புருவங்கள், தலைமுடி எல்லாம் தூசு படிந்து வெள்ளை நிறத்துடன் இருந்தன. அவருடைய கண்கள் எப்பொழுதும் வீங்கியும் கண்ணீர் நிரம்பியும் இருந்தன. ஆனால் முதுமையிலையும் அவர் கடும் உழைப்பாளியாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருந்தார். பரலோக அரசியான கன்னிமேரி அவளுடைய பிள்ளையின் இறுதி நாட்களை கண்காணித்து வந்தாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முன்தலையில் ஒளிவட்டமும் முத்துக்களால் ஆன மாலையும் சூழ தேவாலயத்தின் மேடையில் மேரி அமர்ந்திருக்கும்படியாக மாட்போர்ட் உருவகப்படுத்தியிருந்தார். என்னுடைய அன்புக்குரிய மேரி ஒரு மூடப்பட்ட தோட்டம் போன்றவள் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட அன்னையின் கால் பாதங்களை மூடும்படி அவளுடைய ஆசையின் மடிப்புகளை கல்லில் வடிக்க அவர் மிகுந்த பிரயாசப்பட்டார். சில சமயங்களில் அவர் மேரியை ஒரு அழகான குழந்தையாக சித்தரித்துப்பார். அந்த உருவம் தேவனே, நீயே என்னுடைய தேவன் என்று சொல்வது மாதிரி இருக்கும். கன்னிமேரியை புகழ்ந்து லத்தீனில் உரைநடை எழுத்துக்களையும் திருப்பாடல்களையும் எழுதும் கவிஞர்களும் மடத்தில் இருந்தார்கள். வட பிரான்சை சேர்ந்த ஒரு கவிஞர் அன்னை மேரியின் அற்புதங்களை சாதாரண பேச்சு வழக்கு மொழியில் சந்தங்களுடன் மொழிபெயர்த்தார். அன்னை மேரியை புகழ்வதில் நடந்த போட்டியையும் அதன் பயனாய் விளைந்த படைப்புகளையும் கண்ட பார்னபஸ் தன்னுடைய அறியாமை குறித்தும் தாழ்நிலை குறித்தும் மிகவும் வருந்தினார். ஒரு நாள் மடத்து சுவரின் நிழல் கவிந்திருந்த சிறிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த அவர் பெருமூச்செறிந்து, என்னுடைய இதயத்தின் எல்லா அன்பையும் நான் நேர்ந்துவிட்டுள்ள அந்த புனித அன்னையின் மகிமையை என்னால மற்ற சகோதரர்கள் செய்வது போல போற்ற முடியவில்லையே, என்னுடைய துக்கம் பொங்கி பெருகுகிறது, நான் ஒரு முட்டாள், எந்த திறமையும் எனக்கில்லை. அன்னையே, உனக்கு பூசனை செய்யும் அறிவுரை கூறும் பிரசங்கங்கள் எனக்கு தெரியாது. விதிகளை ஒட்டி புத்தகங்களை நுணுக்கமாக எழுதும் திறனும் எனக்கில்லை. அழகான ஓவியங்களை வரையவோ நுட்பமாக சிலைகளை செதுக்கவோ என்னால் ஆகாது. சந்தம் நிரம்பிய கவிதைகளை இயற்றவும் என்னால் இயலாது. ஐயோ, என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று புலம்பிய அவர் தன்னுடைய துக்கத்தில் கரைந்து போனார். ஒரு நாள் மாலை பொழுதுபோக்காக துறவிகள் பேசிக்கொண்டிருந்த போது, மேரியே வாழி என்ற வார்த்தைகளை தவிர வேறெதுவும் பாராயணம் செய்ய தெரியாத ஒரு துறவியை பற்றி யாரோ சொல்லிக் கொண்டிருந்ததை பார்னபஸ் கேட்டார். அவருடைய அறியாமையாக அந்த துறவி ஏளனம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் இறந்த பிறகு மரியா என்ற பெயருள்ள 5 எழுத்துக்களை சிறப்பிக்கும் முகமாக அவருடைய வாயிலிருந்து 5 ரோஜாக்கள் வெளிப்பட்டனவாம். அவருடைய புனிதம் இப்படியாக வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. இந்த கதையை கேட்டதனால் அன்னை மேரியின் கருணையை மீண்டும் ஒரு முறை பார்னபஸ் உணர்ந்தாரே தவிர அந்த மகிழ்வூட்டும் அற்புதம் அவருக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. ஏனென்றால் புனித மேரியின் மகிமையை போற்றும் ஆர்வம் அவருடைய மனதில் நிறைந்து பொங்கியது. இதை செய்ய அவர் ஓர் வழியை தேடினார். தேடுதல் பயனின்றி போனதால் அவருடைய துயரம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கவே செய்தது. ஒரு நாள் காலை தன்னுடைய படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து மடத்திலிருந்து சிறிய தேவாலயத்திற்கு ஓடினார். அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக தனிமையில் இருந்தார்.
மாலை உணவுக்கு பின் மீண்டும் அங்கு போனார். அன்று முதல் தேவாலயத்தில் இருந்து எல்லோரும் போன பிறகு அவர் அங்கு போய் பெரும்பாலான நேரத்தை மற்ற துறவிகள் கலைகளிலும் விஞ்ஞானங்களிலும் ஈடுபட்டிருந்த நேரத்தில் செலவிட்டார். அதன் பிறகு அவர் துக்கப்படவும் இல்லை, ஏங்கி பெருமூச்செறியவும் இல்லை. அவருடைய விசித்திரமான நடவடிக்கை மற்ற துறவிகளின் ஆர்வத்தை தூண்டியது. அருட்சகோதரர் பார்னபஸ் ஏன் அப்படி அடிக்கடி தனியாக ஒதுங்கி விடுகிறார் என்று அவர்கள் தங்களையே கேட்டுக்கொண்டார்கள். துறவிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய மடத்தின் தலைவர் பார்னபஸை கண்காணிக்க தீர்மானித்தார். ஒரு நாள் பார்னபஸ் தேவாலயத்தில் தனியாக இருந்தபோது அவர் 2 மூத்த துறவிகளை அழைத்து கொண்டு அங்கே போனார். உள்ளே என்ன நடக்கிறது என்று கதவின் கம்பிகள் வழியாக அவர்கள் பார்த்தார்கள். அங்கே புனித மேரியின் உருவத்துக்கு முன்னால் பார்னபஸ் தலைகீழாக நின்று 6 செம்பு பந்துகளையும் 12 கத்திகளையும் கொண்டு செப்பீடு வித்தை செய்து கொண்டிருந்தார். முன்பு அவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்த வித்தைகளை புனித மேரியை கௌரவிக்கும் வகையில் அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தார். புனித மேரியை வழிபடுவதற்காக தன்னுடைய ஆக சிறந்த திறமைகளை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ளாத அந்த முதிய துறவிகள் அவர் செய்வது தெய்வ நிந்தனை என்று கருதி எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பினார்கள். ஆனால் மடத்தின் தலைவர் பார்னபஸின் கள்ளமில்லாத ஆன்மாவை புரிந்து வைத்திருந்தார். இருந்தாலும் அவர் இப்பொழுது மதியிழந்து போயிருக்கிறார் என்று அவர் நம்பினார். தேவாலயத்திலிருந்து பார்னபஸை அகற்ற மூவரும் முயலத் துவங்கும் போது புனித மேரி திருப்பீடத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய நீல நிற மேலாடையின் மடிப்பு ஒன்றினால் செப்பீடு வித்தைக்காரனின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வையை துடைப்பதை பார்த்தார்கள். பிறகு சலவைக்கல் தரையை நோக்கி தலை தாழ்த்திய மடத்தின் தலைவர் பின்வரும் வார்த்தைகளை சொன்னார்: இதயத்தில் பரிசுத்தமானவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அப்படியே ஆகக் கடவது என்று பழமொழி சொன்ன மற்ற அருட்சகோதரர்கள் தரையை நோக்கி தலை கவிழ்ந்தார்கள். முற்றும். அன்னை மேரி